பொதுவா வெளிநாட்டுக்கு போனோம் அப்படின்னா அதுக்கான கல்வி தகுதி அப்படின்னு ஏதாவது இருக்கா? திறன் அடிப்படையிலும் அப்படிங்கிறது ஒன்லி ஒரே விசாவோட திறன் அடிப்படையிலும் எம்ப்ளாய்மெண்ட் விசா அப்படின்னா மட்டும்தான் நம்ம எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் இல்லைன்னா நீங்க ஒவ்வொரு விஷயத்திலையுமே சொல்லும்போது ஆணையத்தனமா சொல்றீங்க. சட்டப்படி ஒரு சிலர் போறாங்க, சம்பாதிக்கிறாங்க, பணத்தை அனுப்புறாங்க, ஆனா திருப்பி வந்து பார்க்கும்போது அதே நிலைமையில அவங்க இருக்கிற பாட போட்டு உங்களை வெயில் அலைய விட்டு படுக்கிறதுக்கு கூட லைசன்ஸ்டு ஏஜென்ட் யார் அன்லைசன்டு ஏஜென்ட்ஸ் யார் சார் ரெகனைஸ்டு லைசன்ஸ்டு ஏஜென்ட்டு அன்லைசன்ஸ்டு ஏஜென்ட் காலையில் பார்க்கும்போது கூட பார்த்தீங்கன்னா ஏறத்தாழ ஒரு 1000 வேக்கன்சிலேருந்து 1500 வேக்கன்சி வந்து ஒர்க்கர் கேட்டகரியிலே இருக்குதுன்னா நீங்கள் பார்த்துக்காங்க. அதை தினமும் ஒரு ஏஜென்ட் மூலயமாவோ ஒரு தமிழ்நாடு OMC மூலயமாவோ நான் போறேன். இது சரியான முறை தான் அப்படின்றது எந்த டாக்குமெண்ட் எந்த ஸ்டாச்சுரியை வச்சு நான் வந்து சரி பார்க்க முடியும் சார்? எல்லாமே எம்ப்ளாய்மெண்ட் விசா தான். விசிட்டர்ஸ் விசாவிலையோ டூரிஸ்ட் விசாவிலையோ பிஸ்னஸ் விசாவிலையோ போய் கண்டிப்பாக வேலைக்கு சேராதீங்க. அப்படி வேலைக்கு சேர்ந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த வேலை நிரந்தரம் இல்லை, நீங்களும் ஜெயிலுக்கு போகிறது உறுதி. அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது பல பேரோட கேள்விகளுக்கு பதிலளிக்கக்கூடிய ஆத்தன்டிகேட்டடான இன்ஃபர்மேஷன் கொடுக்கக்கூடிய ஒரு வீடியோ தகவலாக இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா வேலை வாய்ப்பு சுயதொழில் அப்படின்னு 2 பார்ட் இருந்தாலுமே கூட வேலை வாய்ப்பு அப்படின்றது தான் நிறைய பேர் ஏற்படுத்திக்கக்கூடிய ஒரு பார்ட். அதுல தமிழ்நாடு அப்படின்றது ஒரு மாநிலமா இருந்தாலுமே கூட தமிழ்நாட்டோட பல மாவட்டங்கள்லையுமே வெளிநாடு வேலை வாய்ப்புகள்ல இருக்கக்கூடிய நபர்கள் இருக்காங்க. அதற்கான ஆர்வம் மிகுதி அப்படின்றது அந்த காலத்துல இருந்து இன்னைக்கு 2025 வரைக்குமே இருக்கு. ஒரு கிராமங்கள்லயோ நகரங்கள்லயோ பாத்தீங்கன்னா வெளிநாட்டுக்கு போய் சம்பாதிச்சுட்டு வந்தவங்க அப்படின்றது நிறைய பேர் ஒரு பெரிய சொத்தோட இருக்கக்கூடிய நபர்களை பார்த்துருப்போம். அந்த ஆர்வம் அந்த ஆசையும் தான் நம்மளை உந்துதலா வெளிநாட்டுக்கு போய் சம்பாதிக்கணும், நம்மளோட குழந்தை நம்மளோட குடும்பம் அப்பா அம்மா உறவினர்கள் எல்லாருமே ஒரு நல்ல ஒரு பொசிஷன்ல நம்ம இருக்கிறத பார்க்கணும் அப்படின்ற ஆசையோட பல தியாகங்களோட தான் ஒரு வருமானத்தை ஈட்டி கொடுத்துட்டு இருக்கோம். அதுல போறதுல நிறைய சிக்கலும் இருக்கு, பாசிட்டிவ் இருந்தாலுமே கூட அதுல எப்படிலாம் நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும், எதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயங்கள், வெளிநாட்டுக்கு போறதுக்கு என்னெல்லாம் ஒரு வழி இருக்கு, அங்க போனா நம்ம என்னென்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கத்துக்கணும், அங்க போய் வரக்கூடிய பிரச்சனைகளை எப்படின்னா சந்திக்கணும், அது எல்லாத்தையுமே அந்த துறை சார்ந்த நிபுணர் இளங்கோவன் சார் அவங்களதான் இன்னைக்கு நேர்காணல் பார்க்க போறோம். இவங்க நம்மளோட தமிழ்நாடு அரசு 29 ஆண்டு காலம் அவரோட வாழ்நாளை கழித்திருக்கிறாரு. அதுல எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு சொல்லக்கூடிய வேலை வாய்ப்பு நிறுவனத்திலையும் வேலை பார்த்துருக்கிறாங்க பல ஆண்டுகள். அதே மாதிரி அயல்நாட்டுக்கு வேலைக்கான ஆட்களை அனுப்பக்கூடிய நிறுவனம் அயல்நாடு வேலை வாய்ப்பு நிறுவனம் அப்படின்னு ஒன்று OMC ஓவர்சீஸ் மேன் பவர் கார்பரேஷன், அதுல அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸராகவும் இருந்திருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 29 ஆண்டுகள் அதுல பயணிச்சிருக்கிறாங்க. நிறைய பேருக்கு வழிகாட்டியிருக்காங்க. அவங்ககிட்ட இருந்து தான் அந்த வேலை வாய்ப்பு சம்மந்தப்பட்ட அயல்நாட்டு வேலை வாய்ப்பு சம்மந்தப்பட்ட நிறைய கேள்விகளை உங்களோட சார்பா நான் வணக்கம் சார். உங்களை பத்தி ஒரு வார்த்தை. என்னுடைய பெயர் இளங்கோவன். நான் நிர்வாக அலுவலராக அயல்நாட்டு வேலைவாய்ப்பு நிறுவனத்தில் ஏறத்தாழ 10 வருடங்கள் தொடர்ச்சியாக பணியாற்றியுள்ளேன். அத்துடன் வேலைவாய்ப்பு அலுவலகத்திலும் எனது பணியினை தொடர்ந்துள்ளேன். ஆகவே எனக்கு ஏறத்தாழ வெளிநாட்டிற்கு வேலை அனுப்பியதில் ஒரு நிறைந்த அனுபவம் என்று சொல்ல முடியாது. இருந்தாலும் என்னால் முடிந்த அளவுக்கு ஒரு ஆலோசனை கூறும் அளவிற்கு நான் உள்ளேன். சார், பொதுவா வெளிநாட்டுக்கு போனோம் அப்படின்னா அதுக்கான கல்வி தகுதி அப்படின்னு ஏதாவது இருக்கா? பல நாடுகள்ல இருக்கக்கூடியவங்க இந்தியாவில் வந்து குறிப்பா தமிழ்நாட்டுல இருந்து போறக்கூடியவங்ககிட்ட என்ன தகுதி அவங்க எதிர்பார்க்கறாங்க சார்? சார், கல்வி தகுதி அப்படிங்கிறத காட்டலாம் அவங்களுடைய திறன், அதாவது வேலைவாய்ப்பு திறன் இருக்குதா அப்படிங்கிறத தான் முக்கியமாக எல்லா பேருமே எதிர்பார்க்குறாங்க. ஒருத்தர் என்ஜினியர் படிச்சிருந்துருக்கலாம், என்ஜினியர் படித்தவங்க எல்லாமே வெளிநாட்டுக்கு போக முடியுமா? கிடையாது. அதே மாதிரி ஒரு ஐடியில் மேசன் படிச்சிருக்கான்னு வச்சுக்காங்க, இல்லை எலக்ட்ரீஷியனாக இருக்கிறான்னு வச்சுக்காங்க, அந்த எலக்ட்ரீஷியனும் போக முடியுமான்னு கேட்டால் போக முடியாது. காரணம் என்ன அப்படின்னா வெளிநாட்டிலேருந்து இந்தியாவுக்கு எதுக்கு ஆட்களை தேடி வேலைக்கு வர்றாங்க? அவங்களுக்கு வேண்டியது அனுபவம் மிக்க ஆற்றல் மிக்க துடிப்பான இளைஞர்கள், அவ்வளவுதான். இந்த துடிப்பும் அனுபவமும் ஆற்றலும் யார்கிட்ட இருக்கோ அவங்க பூராமே வெளிநாட்டுக்கு போகலாம். இதில் 2 கேட்டகரியாக பிரிக்கலாம். ஒன்று ஒர்க்கர் கேட்டகரி, இன்னும் நான் ஒர்க்கர் கேட்டகரி. ஒர்க்கர் கேட்டகரிங்கிறது என்னது? SSLCக்கு கீழே படிச்சுட்டு அந்த கல்வி தொகுதியுடன் கூடிய டெக்னிக்கல் ஸ்கில், அதாவது லேபர் ஸ்கில் உள்ளவங்க ஒன்று. அவங்க ஈஸியாக இமிகிரேஷன் செக் ரிக்வயர்ட் அப்படிங்கிற ஒரு முத்திரையோட தான் வெளிநாட்டுக்கு பயணிக்க முடியும். அது ஒரு 17 நாடுகளுக்கு மட்டும்தான். மற்றவங்க மென்பொருள் என்ஜினியர், மென்பொருள் பொறியாளர்கள், மருத்துவர்கள், நர்ஸுகள், இவர்களுக்கெல்லாம் இது முக்கியமாக தேவைப்படாத ஒன்று. இந்த 2 கேட்டகரியின் அடிப்படையிலும் போல திறன் அடிப்படையிலும் திறமையின் அடிப்படையிலும் வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது சார்.
ரொம்ப எக்ஸாக்டா சூப்பரா சொல்லியிருந்தீங்க சார். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, இதை பார்க்குறவங்களுக்கு அடுத்த கேள்வியா இருக்கும். திறன்னு சொல்றீங்களே, எந்த திறனை நான் ஐடிஐ படிச்சிருக்கலாம், டிப்ளமா படிச்சிருக்கலாம், டிகிரி படிச்சிருக்கலாம், நீங்க சொன்ன மாதிரி டெக்னிக்கல் நான் டெக்னிக்கல் 2 கேட்டகரியில இருக்கலாம். திறன் அப்படின்றது இப்போ நம்ம சர்டிஃபிகேஷன் என்கிட்ட இருக்கு. திறன் அப்படின்னு வெளிநாடுகள் என்கிட்ட என்ன விஷயத்துக்கு எதிர்பார்க்கறாங்க சார்? திறன் அப்படிங்கிறது வந்து சார் பொதுவாகவே இப்போ கல்ஃப் கண்ட்ரிஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா, வளைகுடா நாடுகள் அல்லது ஈசிஆர் கண்ட்ரிஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா, அங்கே தேவைப்படுறது என்ன? சவுதி அரேபியாவில் தேவைப்படுறதா அவங்களுக்கு ஆயில் ரிஃபைனரிஸ்லாம் ஆளுங்க தேவைப்படுது. துபாய், கத்தார் போன்ற நாடுகளில் தேவைப்படுறது போகாமல் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்ஸருக்கு தேவைப்படுறாங்க. இந்த ரெண்டுலேயுமே திறன் யாருக்கு வேணும்? இப்போ ஒரு மேசன் இருக்கிறாரு. மேசனுக்கு வந்து குறைஞ்சபட்சம் ஒரு 5 வருட அனுபவமாக இருந்தாருன்னா, அவர் போய் ஒரு 2 வருஷம் வேலை பார்த்தாருன்னா அங்கே வந்து ஒரு சூப்பர்வைசராக மாறிக்கலாம். இல்லை எனக்கு 2 வருஷம் தான் வேலை, நான் ஐடிஐயில் படிச்சிருக்கேன், டெக்னிக்கல் ட்ரேடு இருக்குது, அந்த ட்ரேடை வச்சும் கூட இவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, வெளிநாட்டில் போய் ஈஸியாக அவங்க வேலையை தேடிக்கலாம். அவங்களுக்கு சம்பளமும் நல்லா கிடைக்கும். இங்கே ரொம்ப முக்கியமாக கருதப்படுறது என்னன்னா, அவங்க வேலையில் காட்டக்கூடிய ஸ்கில். அந்த ஸ்கில் அவங்க எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னா, நம்ம சொல்றதை நம்பவே மாட்டாங்க. எப்பவுமே வெளிநாட்டு வேலைகளுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க, கூப்பிடுவாங்க, ஒரு பில்டிங்கை கட்டுவாங்க, ஒரு செங்கல் அடுக்க சொல்லி அதில் சாந்த பூச சொல்லுவாங்க. அவன் கரண்ட் பிடிக்கிற ஸ்டைலு, அந்த மட்டப்பலகையை வச்சு செங்கல்ல வச்சு அதை இது பண்ணுறது, மட்டம் தட்டுறது, இதை வச்சு அவங்களுடைய ஸ்கில்லை கண்டுபிடிச்சிருவாங்க. ஒரு சில பேர் இன்னும் அதுக்கு ஒரு வழிக்கு வேலை எப்படி கண்டுபிடிப்பாங்கன்னா, அவங்க உள்ளங்கையை பார்ப்பாங்க. உள்ளங்கையை நல்லா காய்ச்சிருக்காங்க, கரண்டி பிடிச்ச கை காய்ச்சிருக்கும். அந்த மாதிரி உள்ளவங்க கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸ் இருப்பான் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிப்பாங்க. அதே மாதிரி ஒரு எலக்ட்ரீஷியனாக இருந்தால் அவனுக்கு சில ப்ராக்டிக்கலாக சில விஷயங்களை கொடுப்பாங்க. அந்த விஷயங்களை செஞ்சால் தான் அவனை அனுப்புவாங்க. உங்களுக்கு என்ன கேள்வியா இருக்குன்னா, வெளிநாட்டுக்கு போறதுல விசாவோட பங்கு அப்படின்றது ரொம்ப முக்கியமா இருக்கு சார். இந்த விசாவை பத்தி சில விஷயங்கள், அதாவது வேலை தேடி போறவங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயமா நீங்க என்ன சொல்றீங்க சார்? சார், இந்த விசாங்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் சார். இதில் நிறைய பேருக்கு வந்து விசாவை பற்றி ஒரு அடிப்படை அறிவே இருக்க மாட்டேங்குது. ஏன் அப்படின்னு சொன்னால், அவங்க போய் சில பேர் ஏமாந்து ஃபேக் ஏஜென்ட் கையில், போலி முகவர்கள் கையில் போய் விழுந்துடுறாங்க. அந்த மாதிரி விழுகும்போது என்ன ஆகுதுன்னா, அவங்க கிடைக்கிற விசாவில் நான் வெளிநாடு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் போகிறாங்க. எங்ககிட்ட நான் வேலை பார்த்த காலத்தில் எனக்கு வந்து அனுபவத்தின் அடிப்படையில் என்கிட்டயே நிறைய பேர் படித்தவங்களே, ஒரு ப்ரொஃபஸர் அவருடைய பையனுக்கு எனக்கு இந்த மாதிரி விசா கிடைச்சிருக்கு, நான் அனுப்பலாமான்னு கேட்குறாரு. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, முதல்ல ஒரு 5 லட்சத்தை கட்டுங்க, நாங்கள் உடனே அனுப்பிடுறோம். அதெல்லாம் அந்த மாதிரிலாம் போகவே வேண்டியதில்லை. விசா அப்படிங்கிறது ஒரே ஒரு விசா தான். அது நீங்கள் எந்த நாட்டுக்கு போனாலும் சரி, வெஸ்டர்ன் கண்ட்ரிஸுக்கு போனாலும் சரி, யூரோப்பியன் கண்ட்ரிஸுக்கு போனாலும் சரி, இல்லை கல்ஃப் கண்ட்ரிஸுக்கு போனாலும் சரி, எம்ப்ளாய்மெண்ட் விசா, இந்த ஒரு விசா தான். அந்த எம்ப்ளாய்மெண்ட் விசாவுக்கு வெவ்வேறு பேர் இருக்குது. சிங்கப்பூருக்கு போனீங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் பாஸ், மலேசியாவுக்கு போனீங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் பாஸ், அமெரிக்காவுக்கு போனீங்கன்னா H1B விசா, ஐரோப்பாவுக்கு போகும்போது அதுக்கு வேற பேர் வச்சுருக்காங்க. ஆக எல்லாமே எம்ப்ளாய்மெண்ட் விசா தான். விசிட்டர்ஸ் விசாவிலையோ, டூரிஸ்ட் விசாவிலையோ, பிஸ்னஸ் விசாவிலையோ போய் கண்டிப்பாக வேலைக்கு சேராதீங்க. அப்படி வேலைக்கு சேர்ந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த வேலை நிரந்தரம் இல்லை, நீங்களும் ஜெயிலுக்கு போகிறது உறுதி. இப்போ எம்ப்ளாய்மெண்ட் விசா அப்படின்றத ஒரு விஷயம், ஒரு முன்னனுபவம் இல்லாதவங்க எப்படி சார் எம்ப்ளாய்மெண்ட் விசா தான் அப்படின்றத கரெக்டாக ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும்? அதான் சரி. இப்போ முன் அனுபவம் அப்படிங்கிறது எங்கே வருது அப்படின்னா, ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குற மென்பொருள் பணியாளருக்கு வந்து அது தேவையில்லை. அவங்க கம்பெனியை அரேஞ்ச் பண்ணி கொடுக்கும், இல்லை அவருக்கு ஒரு அடிக்குவேட் நாலேஜ் இருக்கும். இப்போ அது இல்லாதவங்க 10ஆம் கிளாஸ் வரைக்கும் படித்தவங்க ஒரு ஒர்க்கர் கேட்டகரியில் நான் எம்ப்ளாய்மெண்ட் விசாவில் போகணும் அப்படின்னா, அதுக்காக ப்ரொடெக்டர் ஆஃப் எமிக்ரன்ஸ்னு ஒன்று இருக்குது. அந்த ப்ரொடெக்டர் ஆஃப் எமிக்ரன்ஸில் அவங்க வந்து அந்த ஈசிஆர் செக் அப்படின்னு சொல்லி எமிக்ரேஷன் கிளியரன்ஸ் செக் வாங்கி அவங்க பாஸ்போர்ட்டில் அடித்து கொடுப்பாங்க. அப்போ அடித்து கொடுக்கும்போது அதில் எல்லாமே வந்துடும். எம்ப்ளாய்மெண்ட் கான்ட்ராக்ட் வரும், அப்புறம் அவங்க எவ்வளவு சம்பளம் கொடுக்க போகிறாங்கங்கிறது வரும். உங்களுடைய விசாவும் அந்த உங்கள் பாஸ்போர்ட்லேயே எம்ப்ளாய்மெண்ட் விசான்னு சொல்லி அடித்து கொடுத்துருவாங்க. உங்களுக்கான மாத சம்பளம், உங்களுக்கான வருடத்திற்கு ஒரு தடவை எவ்வளவு விடுமுறை அளிக்கப்படும், உங்களுக்கு 2 வருஷத்துக்கு எவ்வளவு விடுப்பு அளிக்கப்படும், இப்படி எல்லா விவரங்களும், சம்பளம் முதற்கொண்டு எல்லா விவரங்களும் அதிலே அடிச்சிருவாங்க. அதனால் எம்ப்ளாய்மெண்ட் விசா அப்படிங்கிறது வந்து எம்ப்ளாயரால் உங்களை வேலைக்கு பணியமர்த்தம் செய்யும் முகவர்களால் கண்டிப்பாக அது தெரிவிக்கப்படும். அதை நீங்கள் தெரிஞ்சவங்ககிட்ட விசாரிச்சு கூட நீங்கள் போய்க்கலாம். அப்போ எம்ப்ளாய்மெண்ட் விசா அப்படின்னா மட்டும்தான் நம்ம ஒரு வேலைக்கான விசாவில் போகிறோம். மற்ற விசாக்களில் போகிறது ஒரு சேஃபர் சைடு கிடையாது, லீகலும் கிடையாது அப்படின்றது தெளிவாக சொல்லுங்கள். 100க்கு 100 கரெக்ட். அது இல்லாமல் யாருமே வந்து பாஸ்போர்ட் வச்சுட்டு வெளிநாட்டுக்கு வேலைக்காக போகக்கூடாது. அடுத்தது சார், இப்போ வேலைக்கு போகிறதுக்கு எம்ப்ளாய்மெண்ட் விசா ரொம்ப முக்கியம் அப்படின்றது உங்களோட வார்த்தைகள் வந்து எங்களால் ஆணித்தனமாக புரிஞ்சுக்க முடியும் சார். எந்த நாடுகளுக்கெல்லாம் நான் போகலாம், எந்த நாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில இருந்து போகிறவங்களை வெல்கம் பண்ணுறாங்க, எந்த நாட்டில் தமிழர்கள் அதிகமாக இருக்கிறாங்க, எப்படி நம்ம எந்தெந்த நாடுகளுக்கு போகிறது அப்படின்றது புரிஞ்சுக்கலாம் சார்?
அதான் சார், நம்ம இதில் ஒரு பழமொழி உண்டு, திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு அப்படின்ட்டு. நம்ம சுதந்திரம் அடைகிறதுக்கு முன்னாலேயே நம்ம நாட்டில் இருந்து எல்லா பேருமே வெளிநாட்டில் போய் வேலையை பார்த்தாங்க. அதனால் தமிழர்கள் அங்கே இருக்காங்க இங்கே இருக்காங்க நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. தமிழர்கள் உலகத்தில் எல்லா இடத்துலையும் இருக்காங்க. அந்த காலத்திலே ஜாவாவுக்கு போயிருக்காங்க, இந்தோனேஷியாவில் இருந்திருக்காங்க, மலேசியாவில் இருக்காங்க, சிங்கப்பூர் இருந்திருக்காங்க. இப்போ நிறையா போகிற இடம் மென்பொருள் பணியாளர்கள் போய் செட்டில் ஆகி வேலை தேடுறதுக்குன்னு உகந்த இடம்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா, அடுத்து யூரோப்பா, அடுத்து ஆஸ்திரேலியா, அடுத்து நெதர்லாந்து, அடுத்து பின்லாந்து, இந்த மாதிரி சுவிட்சர்லாந்து, இந்த மாதிரி நாடுகளில் மென்பொருள் பணியாளர்கள் போகலாம். சரி, எனக்கு மென்பொருள் இல்லைங்க, அவங்க மட்டும்தான் போக முடியுமா, நான் போக முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடிஐ படித்தவங்க, ஒரு இன்ஜினியரிங் படித்தவங்க கேட்கலாம். அவங்களும் போகலாம். அவங்க எங்கே போகலான்னா கல்ஃப் கண்ட்ரிஸ் போகலாம். கல்ஃப் கண்ட்ரீஸில் எந்த நாடு சிறந்த நாடு அப்படின்னாக்க யுனைடெட் அரப் எமிரேட்ஸுக்கு போகலாம், அடுத்து கத்தாருக்கு போகலாம். இப்போ ஹெல்த் கேரில் எனக்கு பணி வேணும், இல்லை எனக்கு வந்து கன்ஸ்ட்ரக்ஷனில் பணி வேணும் அப்படின்னா நீங்கள் துபாய்க்கு போகலாம். இது சவுதி அரேபியா, கிங்டம் ஆஃப் சவுதி அரேபியாவுக்கு போகலாம். இது வந்து உகந்த நாடுகள். இதுக்கு வந்து உங்களுக்கு உரிய ப்ரொடெக்ஷன்ஸ் இருக்குது. இதில் எந்த நாட்டில் வேலை வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிறது இமைக்ரேட் சிஸ்டம்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ்னுடைய இணையதளம் இருக்குது. அந்த இணையதளத்தில் எந்தெந்த வேலை முகவர்கள், பணியமர்த்தும் முகவர்கள் பணி தொடர்பான ரெக்குயர்மெண்ட் வந்திருக்கோ அவங்க அதில் போட்டிருக்காங்க. அதை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவே வெளியிட்டிருக்கு. அதில் நீங்கள் போனீங்கன்னா இன்றைக்கி நான் காலையில் பார்க்கும்போது கூட பார்த்தீங்கன்னா ஏறத்தாழ ஒரு 1000 வேக்கன்சிலேருந்து 1500 வேக்கன்சி வந்து ஒர்க்கர் கேட்டகரியிலே இருக்குதுன்னா நீங்கள் பார்த்துக்காங்க. அதை தினமும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஏமாறாமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதற்கான லிங்கையும் இந்த வீடியோவில் நம்ம கொடுத்துருக்கோம். சூப்பர் சார், இதுதான் சார் சரியான வழிகாட்டுதல் அப்படின்னு சொல்ல முடியும். நம்பிக்கையும் கூடவே வருது சார். இப்போ பொதுவாக வந்து ஒரு வேலைக்கு போகிறோன்னா ரெஸ்யூம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். வெளிநாட்டுக்கு போகிறோன்னா ரெஸ்யூம் கையில் இருந்தால் மட்டும் பார்த்தாது, பாஸ்போர்ட் ரொம்ப முக்கியம். ஆனால் நிறைய பேருக்கு நான் பாஸ்போர்ட் இப்போ எடுக்கணுமா, அது தேவையில்லாதது. பாஸ்போர்ட்னா ஒரு பெரிய ப்ரொசீஜர், அதுக்கு பணம் கொடுக்கணும், பணம் கட்டணும், ரெனியூவல் பண்ணணும், இந்த மாதிரி இருக்குது சார். பாஸ்போர்ட் ஏன் முக்கியம், வெளிநாடு போகிறவங்க பாஸ்போர்ட்டுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது, அதுக்கான வழிமுறைகள் என்னென்ன அப்படின்றது சொல்லுங்கள் சார். சார், நம்ம வெளிநாடு போகிறது அப்படிங்கிறது ஒரு திட்டமிடுதல் சார். எப்படி நம்ம வந்து யூபிஎஸ்சி எக்ஸாமுக்கு, தமிழ்நாடு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு போஸ்ட்டுக்கு, ஒரு ஜூனியர் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுனால ஒரு 4 வருஷம் 3 வருஷம் நம்ம ப்ரிப்பேர் பண்ணால் தான் போக முடியும். ஐஏஎஸ் மாதிரி இதுக்கெல்லாம் நீங்கள் படிக்கிற காலத்திலேயே திட்டமிடல் இருந்தால் தான். அதே மாதிரி இதுக்கும் திட்டமிடல் இருக்கணும். வெளிநாடு போகணும்னு நீங்கள் நினச்சிட்டிங்களா, உங்களுக்கு என்ன ஸ்கில் செட்டு பொருந்தி வரும்னு பாருங்கள். அந்த ஸ்கில் செட்டில் மாஸ்டராங்க. 1. 2வது பாஸ்போர்ட் வந்து ரொம்ப முக்கியம். பாஸ்போர்ட்டு நீங்கள் வந்து ஆன்லைன்லேயே நீங்களே பாஸ்போர்ட் எடுத்துக்கலாம். இப்போ பாஸ்போர்ட்டுக்கு நீங்கள் ஏஜென்ட்டை நம்பி ஏமாறணும்னு அவசியமே கிடையாது. உங்களுக்கு சுய அறிவு உள்ள யாருமே எடுத்துக்கலாம். அப்படி இல்லை சார், எனக்கு கான்ஃபிடென்ஸ் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு ஏஜென்ட்டை கொடுத்து எடுத்துக்கலாம். அது மிஞ்சி போனால் ஒரு 1500, அதுக்கு மேலே கண்டிப்பாக ஏமாந்து கொடுத்துடாதீங்க. பாஸ்போர்ட் அவசியம், அதுக்கு பின்னால் விசா அவசியம். இந்த பாஸ்போர்ட்டும் உங்களுக்கான திறன் அடிப்படையிலான குவாலிஃபிகேஷன் இருந்தால் தான், ரெகக்னைஸ்டு குவாலிஃபிகேஷன் இருந்தால் தான் நீங்கள் வந்து உங்களுக்கு விசாவே கிடைக்கும். சரி, ஓகே, பாஸ்போர்ட் எடுக்கிறீங்க. பாஸ்போர்ட் வந்து எவரி 10 இயர்ஸ் ஒன்ஸ் ரெனுவல் பண்ணாலும் அது 5 இயர்ஸ் ஒன்ஸ் ரெனுவல் பண்ணுன்னு. அப்போ நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்களுடைய பாஸ்போர்ட் வேலைக்காக நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னு வச்சுக்காங்க, இன்டர்வியூக்கு போகிறீங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம் ஒரு 1.5 வருஷம் அல்லது 18 மாதமாச்சும் உங்களுக்கு ரெனுவல் பீரியட் இருக்கணும். சரி, ஓகே, ரெனுவல் பீரியட் இருக்குது, நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்க, ஃபாரின் போயிட்டீங்க, ஃபாரின்லேருந்து திரும்பி வரணும், உங்களுக்கு 2 மாதம் தான் எக்ஸ்பைரி இருக்குது அப்படின்னா ஃபாரினில் இந்தியன் கான்சுலேட் இருக்குது. உதாரணத்துக்கு மலேசியானா இந்தியன் ஹை கமிஷன் சொல்லுவாங்க, சிங்கப்பூர்னா இந்தியன் ஹை கமிஷன் சொல்லுவாங்க. இது ஃபாரின் மற்ற துபாய், கல்ஃப் இந்த மாதிரி கண்ட்ரியில் கான்சுலேட் ஆஃபீஸ் சொல்லுவாங்க. இந்த கான்சுலேட் ஆஃபீஸில் நீங்கள் அப்ரோச் பண்ணாலே உங்களுக்கு கண்டிப்பாக வந்து அவங்க ரெனுவல் பண்ணி கொடுத்துருவாங்க. நீங்கள் ரெனுவல் பண்ணாமல் அங்கேருந்து வரவே முடியாது. அதே மாதிரி இங்கே போகும்போது உங்களுடைய ரெனுவல் வந்து எக்ஸ்பைரி ஆகிறதுக்கு ஒரு வருஷம் இருக்கான்னு, மினிமம் பீரியட் இருக்கான்னு பார்த்துக்காங்க. அப்படி இருந்தால் தான் உங்களுக்கு விசாவே அவங்க கொடுப்பாங்க. இதுதான் முக்கியமாக நீங்கள் கருத்தில் மனசில் வச்சுக்கிற வேண்டியது. சரிங்க சார். இப்போ சட்டவிரோதமாக இந்தியர்கள் ஒரு நாட்டில் இருக்காங்க அப்படின்றது, இப்போது அமெரிக்கா பார்த்தீங்கன்னா சட்டவிரோதமாக இந்தியர்கள் இருக்கிறாங்கன்னு வெளியே அனுப்புகிறாங்க. இப்போ சட்டப்படி உள்ள போகிறதுக்கும் சட்டவிரோதமாக இருக்கிறாங்கன்ற அது ரெண்டுத்துக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் என்ன சார் சொல்ல முடியும்? சார், யூஸ்வலாக ஃபாரின் விசிட்டர்ஸை 2 வகையாக பிரிக்கலாம் சார். அவங்க எப்படி போனாலும் சரி, வேலை வாய்ப்பு விஷயமாக போனாலும் சரி, விசிட்டராக போய் இருந்தாலும் சரி, டாக்குமெண்டட்
சிட்டிசன், அன்டாக்குமெண்டட் சிட்டிசன். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் சொன்னது மாதிரி அமெரிக்காவிலேருந்து வந்தவங்க பூராமே இந்த டாங்கி ரூட் அப்படின்னு சொல்லி ஒரு ரூட் இருக்குது. இங்கேருந்து வெவ்வேறு நாடு வழியாக போய் நேபாள் வழியாக போய் அப்படியே மெக்சிகோ போய் மெக்சிகோவிலேருந்து தரை வழியாக அப்படியே வந்து அமெரிக்காவுக்குள்ள பார்டரை கிராஸ் பண்ணுறது நடந்து. இதெல்லாம் வந்து ரொம்ப ரிஸ்க்கு. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா கனடா வழியாகவும் போய் நம்ம அமெரிக்காவுக்கு போகலாம். இவங்கெல்லாம் வந்து அன்டாக்குமெண்டடு. நீங்கள் விசிட்டர்ஸ் விசாவில் போனாலே 6 மாதம் அமெரிக்காவில் தங்கியிருக்கலாம். ஆனால் அவங்க இங்கே வேலை பார்க்கக்கூடாது. அது சட்டவிரோதம். அது சட்டவிரோதமான செயல், இல்லீகல் இமிகிரன்ட்ஸ்னு சொல்லுவாங்க. நீங்கள் போனீங்கன்னா விசிட்டர்ஸ் விசாவில் போனீங்கன்னா உங்கள் சொந்தக்காரங்க வீட்டில் தங்கியிருக்கலாம். அதர்வைஸ் நீங்கள் வேறு எங்கேயுமே போய் வேலைங்கிற விஷயத்தில் ஈடுபடவே கூடாது. ஒன்று. அதே மாதிரி தான் விசிட்டர்ஸ் விசாவில் போய் துபாய், சவுதி அரேபியா இந்த நாடுகள்லையும் போய் வேலைகளில் சேர்றாங்க. இப்படி சேர்றதுனால என்ன ஆகும்னா விசிட்டர்ஸ் விசாவில் போய் உங்களுக்கு வேலை கிடைக்கும். அங்கே நீங்கள் வந்து கம்ப்ளீட் ஸ்லேவாக தான் இருக்கணும். உங்களுடைய இயலாமையை பயன்படுத்தி அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா ஒட்டகம் மேய்க்க விட்டுறது, கண்காணாத இடத்துக்கு துரத்துறது. நீங்கள் எப்போவுமே வெளியே அங்கேருந்து வரவே முடியாது. யாரும் ஹெல்ப் பண்ணாமல் நீங்கள் அந்த நாட்டிலேருந்து வரவே முடியாது. அதாவது 2000 சவுதி ரியால் கொடுக்குற ஒரு இடத்துல உங்களுக்கு வெறும் சாப்பாடு 3 வேளைக்கு போடுற சாப்பாடுக்கு பதிலாக 2 வேளை சாப்பாடை போட்டு உங்களை வெயிலில் அலைய விட்டு படுக்கிறதுக்கு கூட இடம் இல்லாமல் உங்களை அலைய விடுவான். அதுதான் இங்கே நடக்கும். அதனால இதுதான் வந்து சட்டவிரோதமாக போகிறவங்களுக்கும் சட்டப்பூர்வமாக போகிறவங்களுக்குள்ள வித்தியாசம். சரி சார், இப்போ சட்டப்பூர்வமாக நான் ஒரு விசா எனக்கு வந்துடுச்சு, ஒரு நிறுவனம் என்னை வேலை கிடைக்கும் போது இல்லை ஒரு ஏஜென்ட் மூலயமாவோ இல்லை தமிழ்நாட்டில் கூடிய OMC மூலயமாவோ நான் போகிறேன். இது சரியான முறை தான் அப்படின்றது எந்த டாக்குமெண்ட் எந்த ஸ்டாச்சுரியை வச்சு நான் வந்து சரி பார்க்க முடியும் சார்? நீங்கள் இப்போ வந்து இதில் கேட்ட கேள்வி உண்மையிலே அது ஒரு அருமையான கேள்வி சார். ஆனால் இதை எத்தனை பேர் இதை ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்னு எனக்கு தெரியலை. அதாவது வேலைக்கு அனுப்புறதுல வந்து 2 வகையாக பிரிக்கலாம் சார். ரெகக்னைஸ்டு லைசன்ஸ்டு ஏஜென்ட்டு, அன்லைசன்ஸ்டு ஏஜென்ட்டு. இது இப்படி 2 வகையாக பிரிக்கலாம். இதை எங்கே கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தா இந்த emigrate.gov.in அப்படின்னு சொல்லிட்டு மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் நடத்தக்கூடிய சென்ட்ரல் கவர்மெண்டுடைய இணையதளம் இருக்கு. இந்த இணையதளத்தில் போனீங்க அப்படின்னா இணையதளத்தை இன்னொரு சொல்ல முடியுமா சார்? சொல்கிறேன் சார். emigrate.gov.in இந்தியா. அதுக்கு தான் அது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ். இல்லைன்னா நீங்கள் ஜஸ்ட் இமைக்ரேட் அப்படின்னு நீங்கள் போட்டாலே வந்துடும். இதுக்கான லிங்க்கும் வந்து உங்களுக்கு உங்கள் வீடியோவில் கொடுத்துருக்கான், நீங்கள் அதை பார்த்துக்கலாம். இதில் போனீங்க அப்படின்னா யார் லைசன்ஸ்டு ஏஜென்ட்டு, யார் அன்லைசன்டு ஏஜென்ட்ஸு, யார் பிளாக் லிஸ்டட் ஏஜென்ட்டு அப்படிங்கிறத எல்லா பேருமே அதில் கொடுத்துருப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஏறத்தாழ 377 பேர் அன்ரிஜிஸ்டர்ட் லைசன்ஸ் ஹோல்டர்ஸ் இருக்காங்க. அவங்க மேலே கம்ப்ளைண்ட்ஸ் ஒரு 3 கம்ப்ளைண்ட்ஸ் நான் லைசன்ஸ்டு ஏஜென்ட்டு, யார் அன்லைசன்டு ஏஜென்ட்ஸு. இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா சப்போஸ் அவங்ககிட்ட இருந்து ஏதாச்சும் கால் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை வெரிஃபை பண்ணிவிட்டு அவங்கள அவாய்ட் பண்ணிக்கலாம். இவ்வளவுதான். இன்னொன்று உங்களுக்கு ஒரு ப்ரீகாஷனரி மெஷர்ஸ். நீங்கள் வந்து சப்போஸ் ஒரு இல்லீகல் ஏஜென்ட்ட போயிருந்தா கூட நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா அவன்கிட்ட காசோ பாஸ்போர்ட்டோ யாருமே கொடுக்கக்கூடாது. அப்படி கொடுத்தாங்க அப்படின்னா நீங்கள் கொடுக்கக்கூடிய பணத்தை டிடியாக கொடுங்க, செக்காக கொடுங்க. அதே மாதிரி நீங்கள் பாஸ்போர்ட் கொடுத்தீங்களா அவங்ககிட்ட இருந்து அக்னாலஜ்மெண்ட், அவங்களுடைய ஆத்தென்டிகேஷன் அக்னாலஜ்மெண்ட்டோட அவங்க அட்ரஸ் ப்ரூஃபோட வாங்கிக்காங்க. அது வாங்கினீங்கன்னா நீங்கள் போலீஸில் போய் ஒரு FIR ஃபைல் பண்ணுற காட்சி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இல்லைன்னா நீங்கள் எந்த காலத்துலையும் உங்கள் பாஸ்போர்ட்டையும் வாங்க முடியாது, நீங்கள் கொடுத்த பணத்தையும் வாங்க முடியாது, யார் மேலேயும் கம்ப்ளைண்ட்டும் பண்ண முடியாது. சூப்பர் சார், இது ரொம்ப ஒரு அருமையான தகவல் சார். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாட்டுக்கு போகிறாங்க. இப்போ நம்ம ஊரில் இருக்கும்போது ஒரு சட்டத்திட்டம்னு ஒன்று இருக்குது இந்தியாவுக்குன்னு. இப்போ ஒவ்வொரு நாட்டுக்கும் சட்டத்திட்டம்னு ஒன்று இருக்கும் இல்லையா? அதை வந்து ஒரு பிளாங்காக சொல்லணும்னா அந்த ஒரு நாட்டுக்கு போகிறோன்னா நம்ம எப்படி தயார்படுத்திக்கிறது அப்படின்றது சொல்லுங்கள் சார். சார் கண்டிப்பாக சார். இது எப்படின்னா சார், நம்ம நாட்டில் நம்ம இருக்கிறோன்னா இந்திய பிரஜைகள் இந்திய சட்டங்களுக்கு நம்ம வந்து மதிப்பளித்து அதை தான் ஃபாலோ பண்ணணும். நம்ம இங்கே லெஃப்ட் ஹேண்ட் டிரைவிங்னா லெஃப்ட் ஹேண்ட் டிரைவிங் தான் போக முடியும். இப்போ அமெரிக்காவில் போனால் அங்கே நம்ம இங்கே ரைட் ஹேண்ட் டிரைவிங்கு, அங்கேயெல்லாம் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் டிரைவிங் பண்ணுவாங்க. அப்போ அந்த நாட்டுக்கு போகும்போது நீங்கள் லெஃப்ட் ஹேண்டு தான் டிரைவ் பண்ண முடியும். அதே மாதிரி தான் நீங்கள் வெளிநாட்டுக்கு போயிட்டீங்கன்னா கல்ஃப் கண்ட்ரிஸ்லாம் போயிட்டீங்கன்னா அந்த லேபர் லாஸ் தான் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக அமுலில் இருக்கும். நீங்கள் அந்த நாட்டுக்கு போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்டர்நேஷனல் டிரைவிங் லைசன்ஸ் இல்லாமல் நீங்கள் வண்டி ஓட்டக்கூடாது. உங்களுடைய பாஸ்போர்ட்டுடைய காப்பியை நீங்கள் எப்போவுமே பாக்கெட்டில் வச்சுக்கிறணும். நீங்கள் வேலை பார்க்குற ஐடியை எப்போவுமே பாக்கெட்டில் வச்சுக்கிறணும். எதனுடைய நகலை உங்கள் வீட்டில் கொடுத்துட்டு வந்திருக்கணும். இதெல்லாம் இருந்தீங்கன்னா நீங்கள் சேஃப்டியாக இருக்கலாம். நீங்கள் அங்கே போயிட்டீங்களா வெளிநாட்டில் எந்த அசோசியேஷன்லேயும் சேரக்கூடாது, கௌரவம் பண்ணக்கூடாது, எந்த ட்ரேட் யூனியன் நீங்கள் இணையக்கூடாது, வேலையை நான் செய்ய மாட்டேன்னு சொல்லி அடம் பிடிக்கக்கூடாது, ஸ்ட்ரைக்கில் ஈடுபடக்கூடாது. இதில் எந்த விதத்தில் நீங்கள் ஈடுபட்டாலும் உங்களை உடனே திருப்பி அனுப்புவதற்கான
உரிமையை நீங்களே உங்கள் கான்ட்ராக்ட் மூலமாக போட்டு கொடுத்துருப்பீங்க. அதனால் அந்த கான்ட்ராக்டை 1க்கு 2க்கு 3 தடவை நல்லா படிச்சுக்கிட்டு நீங்கள் எந்த விஷயம்னாலும் செய்யும். அப்போ ஒரு நாட்டுக்கு போறோம்னா அங்கே அக்ரிமெண்ட்ன்றது எல்லா நாட்டுக்கும் இருக்கு. அப்போ அந்த அக்ரிமெண்ட்டை தெளிவாக படிச்சுக்கிறது. கண்டிப்பாக ஒரு நாட்டுக்குள்ள போகும்போது நமக்கு முன்னாடி சீனியராக ஒருத்தவங்க இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க கிட்ட சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு முடிஞ்ச அளவுக்கு நம்ம அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கிறது. இல்லை அந்த நாட்டில் ஏற்கனவே ரொம்ப வருஷமா இருக்கிறவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதை நம்ம ஃபாலோ பண்ணிக்குவோம், ட்ரை பண்ணிக்கலாம். கண்டிப்பாக. ஸோ இது வந்து ஒரு கிளாரிட்டியான கிடைச்சி சார். இப்போ பெரும்பாலும் வெளிநாட்டுக்கு போகிறவங்க ஒரு 4 வருஷம் 3 வருஷம் 2 வருஷம் இல்லை 1 வருஷம் அக்ரிமெண்ட்டில் போகிறாங்க. கொஞ்சம் பேர் இருந்துடுறாங்க, நிறைய பேர் திருப்பி வந்துடுறாங்க. குடும்ப சூழ்நிலை இருக்கும், எமோஷன்ஸ் இருக்கும், இல்லைங்க பிடிக்காம இருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் விஷயமா ஒரு ஃபேமிலியை விட்டுட்டு நம்ம போகிறோம். மேபி அது அப்பா அம்மாவாக இருக்கலாம், ஒரு மனைவியாக இருக்கலாம், குழந்தையாக இருக்கலாம். அதை நம்ம எப்படி சார் ஹேண்டில் பண்ணுறது? அதான் சார், அதாவது வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகிறோம்னு தீர்மானிச்சிட்டாலே நம்ம வந்து உள்ளூர் சந்தோஷங்களையும் தியாகம் பண்ணிட்டு தான் நம்ம போகணும். அங்கே போனதுக்கு முன்னால் ஐயோ நம்ம ஃபேமிலி அப்படி இருக்கே அப்படின்னு நம்ம நினச்சிட்டோம் அப்படின்னா நீங்கள் செலவழித்து வந்த பணமெல்லாம் வீணாக போயிடும். நீங்கள் ஒன்று கான்ட்ராக்டில் சவுதி மாதிரி நாடுகளுக்கெல்லாம், கல்ஃப் கண்ட்ரீஸு அல்லது ஈசிஆர் கண்ட்ரீஸுக்கு நீங்கள் எல்லாம் வேலைக்காக யார் போனாலும் சரி அந்த கான்ட்ராக்ட் பீரியட் முடிகிற வரைக்கும் நீங்கள் திருப்பி வர முடியாது. அப்படி கான்ட்ராக்ட் பீரியடுக்கு இடையில நீங்கள் வந்தீங்கன்னா யூ ஹாவ் டு லூஸ் எவ்ரிதிங். அதாவது அந்த எம்ப்ளாயர் ஒத்துக்கிட்டா தான் நீங்கள் வர முடியும். அதுக்கு கூட மிச்சம் உள்ள பணத்தை ஒரு பெனால்ட்டி போடுவான். அந்த பெனால்ட்டி நீங்கள் கட்டினா தான் நீங்களே வர முடியும். அப்படி இல்லைன்னா நீங்கள் வர முடியாது. உங்களுக்கு பிடிக்கலை, இல்லை இமீடியட்டாக வீட்டில் எமர்ஜென்சி வந்தே ஆகணும் அப்படின்னாக்கும் உங்களை எம்ப்ளாயர் விடலை அப்படின்னா ஒவ்வொரு நாட்டிலையும் இந்தியன் கான்சுலேட்டில் உங்களுக்கான உதவி நண்பர்கள் எண்கள் இருக்குது, வழங்கப்பட்டுள்ளது. அதாவது ஓவர்சீஸ் ஒர்க்கர்ஸ் ரிசோர்ஸ் சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சென்டர்ஸ் இருக்குது. அது வந்து 24 ஹவர்ஸுக்கு உங்களுக்கு வந்து இமெயில் ஹெல்ப்லைன், வாட்ஸ்அப் ஹெல்ப்லைன் எல்லாமே இருக்குது. அதுக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி சொல்லலாம். இல்லை உங்கள் எம்ப்ளாயர்கிட்ட கைண்டாக இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குங்க, நான் போயிட்டு திரும்பி வந்துடுறேன்னா நிறைய எம்ப்ளாயர்கள் விடுவாங்க குடும்ப சூழ்நிலையை கருதி. அதனால் நீங்கள் இந்த மாதிரி தான் நீங்கள் சமாளிக்கணும். இல்லையா சொல்லிக்காமல் எந்த காலத்துலையும் ஓடியாந்துடாதீங்க. அப்படி வந்தீங்க அப்படின்னா நீங்கள் திரும்பி அந்த நாட்டுக்கு போக முடியாது. அடுத்தாப்புல வந்து நீங்கள் போகக்கூடிய இன்டென்ஷனை அவங்க எம்ப்ளாயர் உணர்ந்துக்கிட்டாருன்னா, அவன் ஒரு முரடான ஆளாக இருந்தான்னா, ஒரு பிடிவாதமான ஆளாக இருந்தானா உங்களை எப்படியுமே அவனை விடவே கூடாது அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்துடுவான். அதனால் அதில் நீங்கள் வந்து கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். இப்போ ஒரு சிலர் சார் பணம் சம்பாதிக்கணும், வாழ்க்கையில் ஒரு வீடு கட்டிட்டு கல்யாணம் பண்ணணும், இல்லை கல்யாணம் பண்ணால் அடுத்த கட்டத்தை நோக்கி போகணும், நம்ம அப்பா சேர்த்து வைக்காத ஒரு சில விஷயங்கள் சேர்த்து வைக்கணும் அப்படின்ற மன உறுதியோடு தான் இங்கேருந்து கிளம்புறாங்க. ஆனால் போயிட்டு ஒரு 2-3 நாளே பிடிக்கல அப்படின்னு திருப்பி வர்றவங்களும் இருக்கிறாங்க. ஆனால் சில இடத்துல வர முடியாது அப்படின்னு ஒரு சூழ்நிலை இருக்கு இல்லையா? அவங்களோட நிலைமை வந்து ரொம்ப மோசமாக தான் இருக்குது எமோஷன்ஸாக பார்த்தா. ஆனால் அங்கே போனதுக்கு பிறகு ஆனால் அங்கேருந்து ஃபோன் பண்ணி அவங்க என்ன பண்ணுறாங்க, இங்கே இருக்கிற ஃபேமிலி கூட என்னை எப்படியாவது கொண்டு வந்துருங்க, இல்லை நான் வந்து இங்கேயே வந்து என்னோட உயிரை விட்டுருவேன் அப்படின்லாம் பேசுகிறாங்க. பட் அவங்களுக்கு என்ன விஷயங்களை நீங்கள் சொல்ல வரீங்க? இல்லை அவங்க முறைப்படி வரணும் அப்படின்னா அவங்க என்ன பண்ணணும் சார்? சார் இது வந்து நம்ம பேணிக்க அவசியமே கிடையாது சார். இது நம்மளுடைய உரிமை சார். நம்ம வேலைக்கு போகிறது எப்படி உரிமையோ அதை விட்டுட்டு வர்றது நம்மளுடைய உரிமை சார். நான் இப்போ வேலைக்கு போகிறேன், என்னை கூட்டிகிட்டு போகிறாங்க. அவன் என்ன சொல்லி கூட்டிகிட்டு போவான் எம்ப்ளாயரு? உங்களுக்கு வந்து கட்டட வேலைங்க, கட்டடத்தில் வேலையில் நீங்கள் பெரும்பாலும் நிலையில் தான் இருந்து வேலை பார்ப்பீங்க, ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் வேலை, அதுக்கு மேலே பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஓட்டி கொடுப்போம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க. உங்களை கூட்டிகிட்டு போய் வெட்ட வெயிலில் விட்டுறாங்க, 12 மணி நேரம் வேலை வாங்குவீங்க. என்ன பண்ணுவீங்க? உடம்பு ஒத்துக்கிட்டால் நம்ம வேலை பார்க்கலாம், இல்லைன்னா திரும்பி தானே வரணும். அப்போ இந்த மாதிரி சூழ்நிலையில் நம்ம எப்படி டேக்கிள் பண்ணால், அதுக்காக தான் சொன்னேன், லீகலாக போகிறவங்களுக்கு தான் இந்த வாய்ப்பு உண்டு, திரும்பி வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு. அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, அப்ரோச் பண்ண வேண்டிய ஒரே விஷயம், நான் சொன்னேன்ல ஏற்கனவே OWRC அப்படிங்கிறது, அந்த இதை நீங்கள் அப்ரோச் பண்ணலாம். இதுக்குன்னு NGO இருக்காங்க, லீகலாகவே ஃபார்மேட் பண்ண, இந்தியன் எம்பசினாலே ஃபார்மேட் பண்ண NGO இருக்குது. அதுக்கான உங்கள் லிங்க்கு இந்த வீடியோ காணொலியில் நீங்கள் பார்க்கலாம். அதுக்கான லிங்க்கு நான் கொடுத்துருக்கேன், யார் வேணாலும் அதையும் போய் அப்ரோச் பண்ணிக்கலாம். அப்படி அப்ரோச் பண்ணும்போது அவங்களே லீகல் ரெமெடிஸ் கொடுத்து உங்களை அனுப்பி வைப்பாங்க. அதனால் உங்களுக்கு வந்து எந்த விதமான நீங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நீங்கள் தொல்லையே பண்ணாதீங்க. ஏன்னா அவங்க பேனிக்காக அவங்களால இங்கேருந்து ஒன்றுமே செய்ய முடியாது. நீங்கள் அப்ரோச் பண்ண வேண்டியது ஃபஸ்ட்டு இந்தியன் எம்பசியாக தான். இந்தியன் எம்பசி அப்ரோச் பண்ணி மெயில் அனுப்பிட்டாலே போதும். அவங்க உங்களை முன்னால் இந்தியன் எம்பசி வந்து ஒரு சிட்டிசன், இந்தியன் சிட்டிசன் வெளிநாட்டில் தங்கி இருக்கும்போது ஒரு சின்ன கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் அவங்க உடனடியாக வந்து அதை எடுத்துக்கிட்டு ஃபாலோ பண்ணி எல்லா வேலையும் ரெமெடிஸ் பண்ணி கொடுக்குறாங்க. இப்போ நம்ம சரியாகவே லீகலாக போகிறோம், சரியான கம்பெனியில் தான் வேலை செய்யலாம், அங்கே ஒரு விபத்து ஏற்பட்டுருது, இல்லை நம்ம நோய்வாய்ப்பட்டுறோம், அப்போ நம்ம எப்படி அந்த சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணுறது சார்? ஓகே சார், அதாவது இது எல்லாத்துக்குமே முக்கியமான விஷயம் வந்து லீகல் என்ட்ரி. நீங்கள் லீகல் என்ட்ரியில் போகும்போது உங்களுக்கு என்ன வாய்ப்பு கிடைக்குது அப்படின்னா, உங்களுக்கான இன்சூரன்ஸ் இங்கே உறுதி செய்யப்படுது. உங்களுக்கான கான்ட்ராக்டில் க்ளீனாக அதெல்லாம் கொண்டாந்துடுறாங்க. அந்த கான்ட்ராக்ட்லேயே க்ளீனாக சொல்லிடுவாங்க, உங்களோட இன்சூரன்ஸ் இவ்வளவு, வேலையின் போது உங்களுக்கு விபத்து ஏற்பட்டால்
உங்களுக்கு இன்னென்ன காம்பன்சேஷன் வழங்கப்படும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, ஒருத்தருக்கு ஒரு கை போயிடுச்சு, மேலேருந்து கீழே விழுகிறாருன்னா அந்த எம்ப்ளாயர் ஒரு கான்ட்ரிபியூஷன் கொடுக்கணும். அந்த இன்சூரன்ஸ் பாலிசியில் இருக்குது, குறைஞ்சது இறந்தால 15 லட்சத்துலேருந்து 20 லட்சம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒருத்தர் இறந்து போயிட்டாரு, அந்த உடலை கொண்டாடுறேன் அப்படின்னா அதுக்கு அதில் ப்ரொவிஷன் இருக்குது. அவங்க வீடு வந்து சேர்ந்து அடக்கம் பண்ணுற வரைக்குமான செலவுகளை வந்து அந்த இன்சூரன்ஸ் பாலிசி இருக்குது. அதனால தான் இப்போ இன்சூரன்ஸ் பாலிசிங்கிறது வந்து அதை ரொம்ப கம்பல்சரி ஆக்கி கவர்மெண்ட் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கு. அது ரொம்ப கம்மி தான், அதை நீங்கள் இன்சிஸ்ட் பண்ணி வாங்கிடுங்க. எப்படிங்க, இன்சூரன்ஸ் இல்லாமல் எந்த காலத்துலையுமே நீங்கள் ட்ராவல் பண்ணாங்க, விசிட்டர்ஸ் விசாவிலாலும் கூட நீங்கள் ட்ராவல் பண்ண வேணாம். எம்ப்ளாய்மெண்ட் விசாவில் இது மஸ்ட்டு. அதனால் யாரும் அதில் ஒரி பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. விபத்துனாலோ இறந்து போனாலும் சரி, இல்லை வந்து பார்ஷியல் டிசபிலிட்டி ஏற்பட்டாலும் சரி, அதற்கான காம்பன்சேஷன் நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம். நீங்க ஒவ்வொரு விஷயத்திலையுமே சொல்லும்போது ஆணித்தனமா சொல்றீங்க, சட்டப்படி லீகலா நம்ம போனோம்னா எந்த பிரச்சனையுமே இல்லை அப்படின்றது. ஆனா இன்னைக்கு பெரும்பாலும் சொசைட்டி எப்படி கட்டமைக்கப்பட்டிருக்கு 2025 தமிழ்நாட்டில்னா, சோசியல் மீடியாவோட இம்பாக்ட் வந்து பெருசா இருக்கு. இப்போ சோசியல் மீடியாவில் வேலைவாய்ப்பு சம்மந்தப்பட்ட நிறைய தகவல்கள் வருது. இப்போ லோக்கலாக இருக்குதுன்னா அது நம்ம போய் பார்க்கும்போது கண்டுபிடிச்சிட முடியும், இல்லை ஃபோன் பண்ணும்போது கண்டுபிடிச்சிட முடியும். இது வெளிநாடு சம்மந்தப்பட்ட ஓவர்சீஸ் வேலை வாய்ப்புகள் வந்து நிறைய சோசியல் மீடியாவில் ஒரு வீடியோவாவோ இல்லை ஒரு டிசைன்டு பேம்ப்ளெட்டாவோ இல்லை ஒரு டெக்ஸ்ட் மெசேஜாவோ வருது. அதில் இவ்வளோ சம்பளம் கிடைக்கும் அப்படின்னு போடும்போது ஒரு ஆர்வமும் ஒரு ஆசையும் டக்குன்னு வந்துடுது. ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய எதிர்பார்ப்பு வேலையில் சம்பளம் இவ்வளவா இருந்தால் நல்லா இருக்கும். ஆனால் இங்கே அது கிடைக்கிறது இல்லை. ஒரு 20,000 30,000 ஃப்ரெஷருக்கு இங்கே கிடைக்குது. இது வெளிநாட்டுக்கு போனால் 50,000 ரூபாய் கிடைக்குது, 1 லட்ச ரூபாய் கிடைக்குதுன்னு டக்குன்னு அதுக்கு ஒரு ட்ரை பண்ணிடுறாங்க, பணத்தை கட்டிடுறாங்க, ஏமாந்துடுறாங்க. சோசியல் மீடியாவில் வரக்கூடிய வேலை வாய்ப்பு தகவல்கள் இது சரிதானா அப்படின்றத, ஒரு பணத்தை கொடுக்கறதுக்கு சரியா இருந்தால் எப்படி கொடுக்கலாம், இல்லை வந்து இது ஒரு தவறான வேலை வாய்ப்புன்றதை எப்படி தெரிஞ்சுக்க முடியும் சார்? அதாவது நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, எல்லா தகவலுமே சரியான தகவல்னு நம்ம சொல்ல முடியாது. அதே சமயத்தில் எல்லா தகவலுமே வந்து பொய்யான தகவல் நம்ம புறந்தள்ளி விட முடியாது. உண்மையும் இருக்கும், பொய்யும் இருக்கும். நம்ம அன்னப்பறவை போல பாலையும் தண்ணியும் பிரித்து பார்க்கக்கூடிய கெப்பாசிட்டி இருந்தால் மட்டும்தான் நீங்கள் இங்கே இல்லை எங்கே போனாலும் குழப்பம் நடத்த முடியும். நீங்கள் உதாரணத்துக்கு சோஷியல் மீடியாவில் வருது, சோஷியல் மீடியாவில் வர்றதை நீங்கள் எடுத்துக்கிட்டு அதில் நீங்கள் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஹேண்ட் ரிசர்ச் பண்ணுங்கள். நான் சொன்னேன் இல்லையா, இமைக்ரேட் அப்படிங்கிற இணையதளம், அந்த இணையதளத்தில் போய் இவங்களுக்கு இந்த இது வந்திருக்குதான்னு சொல்லி அதில் செக் பண்ணி பாருங்கள். அந்த ஜாப் ரோல் அதில் டிஸ்பிளே ஆகியிருந்தால் மட்டும் நீயா அப்ரோச் பண்ணி பண்ணுங்கள். ஆனால் எந்த காலகட்டத்திலையும் அவங்களுக்கு பணத்தை முதலையோ பாஸ்போர்ட்டையோ முதல்ல கொடுத்துடாதீங்க. நீங்கள் இன்டர்வியூ ஆனதுக்கு பின்னால், இன்டர்வியூலாம் முடிஞ்சதுக்கு பின்னால் உங்களுக்கு அவங்க ஆத்தென்டிகேட்டட் ஏஜென்ட்கிட்ட மட்டும்தான் உங்களுடைய பாஸ்போர்ட்டையும் உங்கள் பணத்தையும் கொடுத்து அதனால அக்னாலேஜ்மெண்ட்டை வாங்கணும். இதுதான் ஏமாறாமல் இருக்கக்கூடிய முக்கியமான வழிகளில் ஒன்று. இதை மீறி நீங்கள் எதை செஞ்சாலும் ஆசைப்பட்டு, இல்லை நீங்கள் வாங்க என்ன படிச்சிருந்தா எப்படி உங்களை ஆசை வார்த்தை காட்டுவாங்க தெரியுமா? சார் நீ என்ன படிச்சிருக்கீங்க, 8ஆம் கிளாஸ் தானே, உங்களுக்கு மாதம் 80,000 சார், நீங்கள் ஒரு மாதம் சம்பளத்தை என்கிட்ட கொடுங்க, உங்களுக்கு வாங்கிட்டு இருந்தோம்னா ஃபஸ்ட்டு வேலை போடுவாங்க. நீ என்ன பண்ணுவீங்க, ஆஹா 80,000 சம்பளம், 80,000 கொடுக்குறதுக்குன்னு சொல்லி உடனே ஏதாச்சும் விற்று நீங்கள் கொடுத்துருவீங்க. ஆனால் அந்த 80,000 தான் உங்களுக்கு போகுங்க ஒழிய உங்களுக்கு வேலை வரவே வராது. இப்படி தான் ஏமாற்றப்படுகிறார்கள். இப்போ 8வது படிக்கட்டும், 10வது படிக்கட்டும், ஐடிஐ டிப்ளமோ, யூஜி டிகிரி, பிஜி டிகிரி எது வேணால் படிச்சிருக்கோம் சார். இப்போ ஒரு வேலைக்கு நம்ம கல்வி தகுதிக்கு போகிறோம்னா இங்கே இருக்கக்கூடிய நடைமுறையில் நம்மளை நேர்முக தேர்வு பண்ணுவாங்க. இன்னும் நல்லா இருக்குன்னா குரூப் டிஸ்கஷன் பண்ணுவாங்க, பர்சனல் இன்டர்வியூ பண்ணுவாங்க, சில கம்பெனி மெடிக்கல் எக்ஸாமினேஷன் பண்ணுவாங்க. இது வந்து டொமஸ்டிக்கில் நம்மளோட மாநிலத்தில் நம்ம நாட்டுக்குள்ள. வெளிநாட்டுக்கு போனோம்னா இதெல்லாம் தான் மிக முக்கியமான எக்ஸாமினேஷன்ஸ். அதாவது உங்களை ஃபில்டர் பண்ணி ஒரு வேலைக்கு எடுத்து போகிறதுக்கு இருக்கு இல்லையா, அதுக்கான ஒரு செட்டப் என்னன்னு ஒரு புரிதல் வந்துச்சுன்னா எல்லாருக்கும் ஒரு கிளாரிட்டி வந்துடும். அதான் சார், இப்போ ஒர்க்கர் கேட்டகரியை பொறுத்தவரையில் அதுக்கு டெஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னாங்க, ட்ரேட் டெஸ்ட் அப்படின்னு சொல்லி நடத்துவாங்க. அந்த டெஸ்ட் யார் நடத்தினாங்கன்னா, இந்த வேலைக்கு யார் ஆள் எடுக்கிறாங்கன்னா வெளிநாட்டு கம்பெனிகளே நேரடியாக வந்து இங்கே உள்ள பணியமர்த்த முகமையோட சேர்ந்து அவங்களே நடத்தி அவங்களே எடுத்துகிட்டு போயிடுவாங்க. இதில் வந்து அவங்க காசு கட்ட வேண்டியது எதுவுமே பெரிய அளவில் செலவுல எதுவுமே கிடையாது. ஆனால் நர்ஸை பொறுத்தவரையில் அவங்க சில டெஸ்ட், ப்ரொஃபஷனல் டெஸ்ட் இருக்குது. இப்போ சவுதிக்கெல்லாம் போகும்போது அந்த டெஸ்ட்டு பாஸ் பண்ணியிருக்கோம். அந்த டெஸ்ட்டு பாஸ் பண்ணால் தான் அவங்க சவுதிக்கு அந்த ப்ரொஃபஷனல் டெஸ்ட் பாஸ் பண்ணால் தான் அவங்க அதில் போக முடியும். வேறு இது என்ஜினியருக்கு, டாக்டர்ஸுக்கு, கல்ஃப் கண்ட்ரீஸை பொறுத்தவரையில் எதுவுமே கிடையாது. ஆனால் இந்த ட்ரேட் டெஸ்ட் யாருக்கு வருது அப்படின்னா ஒர்க்கர் கேட்டகரிக்கு தான் வரும். ஐடிஐ படித்தவங்களுக்கு இவங்களுக்கு மட்டும்தான் வந்து ட்ரேட் டெஸ்ட் இவங்களுக்கு வரும். அஃபீஷியலாக வந்து ட்ரேட் ப்ரொஃபஷனல் டெஸ்ட் வந்து அவங்க நாட்டில் நடந்தது. இப்போ துபாய்,
சவுதி அரேபியா, கத்தார் இந்த நாட்டிலெல்லாம் வந்து இவங்களுக்குன்னு தனியாக டெஸ்ட் இருக்குது. அதே மாதிரி எம்பிபிஎஸ் முடித்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சில டெஸ்ட் மருத்துவர்களுக்குன்னு வந்து கத்தார் போகிற நாட்டுக்குன்னா அந்த டெஸ்ட்டு பாஸ் பண்ணால் தான் போக முடியும். ஆனால் வேற சவுதி அரேபியா போகிறதுக்கு எந்த டெஸ்ட்டுமே தேவையில்லை மருத்துவர்களை பொறுத்தவரையில். அவங்கள பொறுத்தவரையில் அந்த டீமே ஒரு எக்ஸ்பர்ட் டீம் வரும், அவங்க இன்டர்வியூ பண்ணுவாங்க, அவங்க செலக்ட் பண்ணிட்டாங்க, நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக போய்க்கலாம். ஆனால் ப்ரொஃபஷனல் டெஸ்ட்டு தேவைப்படுறது எங்கே அப்படின்னா கத்தாருக்கு தேவைப்படும், துபாய்க்கு தேவைப்படும், அது சவுதிக்கு தேவைப்படும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நர்ஸுகளுக்கு மட்டும்தான். முக்கியமான கேள்வியாக இருக்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இங்கேருந்து வெளிநாட்டுக்கு போகிறாங்க, 5 வருஷம் இருக்காங்க, 2 வருஷம் இருக்காங்க, 10 வருஷம் இருக்கிறாங்க. சிலர் வந்து சம்பாரிச்சுக்கிட்டு சரியாக அந்த பணத்தை வந்து இங்கே அவங்களுக்கு தேவையான ஒரு பக்கமான ஒரு வாழ்வாதாரத்தை கிரியேட் பண்ணிடுறாங்க. அது அவங்க லைஃப் ஜேர்னியை நல்லாவும் எடுத்துகிட்டு போகுது. ஒரு சிலர் போகிறாங்க, சம்பாதிக்கிறாங்க, பணத்தை அனுப்புகிறாங்க, ஆனால் திருப்பி வந்து பார்க்கும்போது அதே நிலைமையில் அவங்க இருக்கிற மாதிரி இருக்குது. வெளிநாட்டுக்கு போகும்போது நம்ம கூட யாருமே இல்லை, ஃப்ரெண்ட்ஸோ ரிலேட்டிவ்ஸோ நம்மளை வழிநடத்துறதுக்கு யாருமே இல்லை. நம்ம தனியாக இருப்போம், அங்கே போய் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளை கிரியேட் பண்ணுவோம். அங்கேருந்து நம்ம பணத்தை எப்படி சம்பாதிக்கக்கூடியதை கரெக்டாக இங்கே எடுத்துக்கிட்டு வந்து அங்கே இருக்கக்கூடிய விஷயங்களில் மாட்டிக்காமல் இங்கே நம்ம போன அப்ஜெக்டிவோட திருப்பி நம்ம எப்படி கரெக்டாக வர்றதுன்றதை சொல்லுங்கள் சார். கண்டிப்பாக சார். வெளிநாட்டுக்கு போகிற எல்லா பேருமே நம்ம எதுக்கு போகிறோம்? இந்தியாவில் வந்து நல்லா வசதியாக இருக்கணும், நம்ம குடும்ப வசதியாக இருக்கிறதுக்காக தான் போகிறோம். ஆனால் அதை மறந்து சில பேர் வீணாக போகிறாங்க. அப்படிங்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, போகும்போதே இங்கேருந்து என்ஆர்இ அக்கௌண்ட்டு ஒன்று ஓப்பன் பண்ணிட்டு போகணும். அப்படி இல்லைன்னா கூட பிரச்சனை இல்லை, நீங்கள் வந்து ஒரு என்ஆர்இ அக்கௌண்ட் பேங்க்கில் சொல்லி அங்கேருந்து கூட ஓப்பன் பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் வாங்குகிற சம்பளத்தை உங்கள் எம்ப்ளாயர்கிட்ட சொல்லி அந்த ரூபாயை அப்படியே இங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு நீங்கள் ஏற்பாடு பண்ணிட்டீங்கன்னா உங்கள் பணம் பிழைக்கும். இல்லை அப்படின்னா நான் வரும்போது மொத்த ரூபாயை கொண்டாடுவேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் கொண்டாந்தீங்க, இல்லை அங்கே வச்சுருந்தீங்க, இல்லீகலாக பணத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க, உதாரணத்துக்கு உண்டியல் முறையில் நீங்கள் பண்ணீங்க அப்படின்ற பணத்தை, அந்த பணம் உங்களுக்கு வந்து சேராது. இன்னொன்று, உங்கள்கிட்ட பணம் கையில் அக்யூமுலேட் ஆக அங்கே வந்து பேட் ஹேபிட்ஸ் தான் டெவலப் ஆகும். தண்ணி அடிக்கிறது, மற்ற அபீனுக்கு போதைப் பொருட்களுக்கு அடிமையாகிறது, இதுக்கு வந்து கூட்டங்கள் இங்கே நிறையா சேரும். அதனால தான் 100க்கு 100 பேர் போனாங்கன்னா ஒரு 50 பேர் தான் ஒழுங்காக பணத்தை அனுப்புகிறாங்க. அவங்க யார் அப்படின்னா அவங்க குடும்பத்து மேலேயும் அவங்க உறவினர்கள் மேலேயும் அக்கறை உள்ளவங்க, பிள்ளைகள் மேலே அக்கறை உள்ளவங்க கரெக்டாக அந்த என்ஆர்இ அக்கௌண்ட் மேலே அனுப்புகிறாங்க. மற்றவங்க பூராமே நான் பணத்தை சேர்த்து வச்சு கடைசியில் கொண்டாடுறங்கிற பாணிப்பில் செயல்பட்டு எல்லா பணத்தையும் இழந்துட்டு கடைசியில் பிச்சைக்காரனாக வந்து இங்கே செட்டில் ஆகுறாங்க. அதனால் நீங்கள் எந்த நடவடிக்கை இருந்தாலும் சரி, சட்டப்பூர்வமான நடவடிக்கை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம், உங்களுக்கு 100க்கு 100 எல்லா பேருக்குமே வெற்றி உறுதி. சரி சார், ரொம்ப அழகாகவே ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் ஒவ்வொரு கேள்விக்கும் அவங்களுக்கு ஒரு சரியான தகவல்களை கொடுத்துருக்குறீங்க. நம்ம இதில் பேசுனது வந்து பார்த்திங்கன்னா, ஆரம்பத்தில் வெளிநாட்டுக்கு போகணுன்ற மைண்ட் செட் இருக்கிறவங்க என்ன மாதிரியான விஷயங்களை சிந்திக்கணும், யாரை போய் அணுகணும், ஒருத்தவங்க நம்மளை அணுகும்போது அவங்க சரியானவர்கள் தானா அப்படின்றத எப்படி சரி பண்ணுறது, போகும்போது சட்டப்படி தான் போகணும் அப்படின்றத வெளிப்படையாக புரிஞ்சுக்கிட்டது, போகும்போது அந்த நிறுவனங்கள் நமக்கு என்னென்ன விஷயங்களெல்லாம் காட்டும்போது இது உண்மையான ஒரு விஷயம் அப்படின்றத நம்ம பார்க்குறது, யாருக்கிட்டையும் பணம் கொடுத்து ஏமாறக்கூடாது, அப்படி கேட்குறாங்கன்னா அது என்ன காரணத்துக்காக இருக்குன்றத சரி பார்க்குறது, இன்னும் குறிப்பாக சார் சொன்னதில் முக்கியமான விஷயம் கேஷ் டிரான்சாக்ஷன்ஸ் இல்லாமல் டிடியாவோ செக்காவோ கொடுக்கும்போது தவறுதலாக போகாதுன்றது. நமக்கு ஒரு பிரச்சனை அங்கே போய் வந்ததுக்கு பிறகு நம்ம யாரை காண்டாக்ட் பண்ணணும், ஒரு விபத்தோ இல்லை வந்து நமக்கு ஒரு நோய்வாய்ப்பட்டு இருக்கும்போதோ யாரை நம்ம சரியாக தொடர்பு கொண்டா திருப்பி இங்கே வரலாம் அப்படின்ற விஷயங்களோ, இல்லை வந்து சார் சொன்ன மாதிரி அந்த உண்டியல் முறையில் குறிப்பாக பணத்தை கொடுக்காம ஒரு என்ஆர்இ அக்கௌண்ட் மூலமாக அந்த பணத்தை கொடுக்கக்கூடியதோ, இல்லை வந்து ஒரு ஆர்கனைஸ்டாக ஒரு வெளிநாட்டுக்கு போகிறதுக்கான சரியான வழிமுறை, அன்ஆர்கனைஸ்டாக போகக்கூடாது அப்படின்றதுக்கான ஒரு வழிகாட்டுதல், அது இன்னைய காலகட்டத்தில் எல்லாமே பணம் அப்படின்ற ஒரு காலகட்டத்தில் இருக்கும்போது நம்மளை குறிப்பாக வெளிநாட்டு போகிறதுக்காக ஒரு 8வது 5வது படித்தவங்க 10வது படித்தவங்களுக்கு ஒரு 50,000 ரூபாய் சம்பளம்னோ, இல்லை ஒரு டிகிரி படித்தவங்களுக்கு 1 லட்ச ரூபாய் சம்பளம் போது அந்த ஆசையை தூண்டுறாங்க பார்த்தீங்களா, அந்த ஆசைகளில் தான் லாக் ஆகிடும். இது வெளிநாடு வேலைகளில் ரொம்ப அதிகமாகவே நடக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. அதுக்கான ஒரு விழிப்புணர்வு வீடியோவுக்கு சார் இந்த உதவி அவங்களோட அனுபவத்தின் மூலமாக கொடுத்தது அப்படின்றது உண்மையாகவே மிக முக்கியமானது. இதன் மூலமாக நிறைய பேர் ஏமாறாமல் தப்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏற்கனவே வெளிநாட்டில் இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடியவங்க சரியான பணத்தை சம்பாரித்து வீட்டுக்கு அனுப்பக்கூடியதுக்கு ஒரு ஐ ஓப்பனிங்காக இருக்கும் அப்படின்றத நான் ரொம்ப ஆழமாக உண்மையாகவே நம்புகிறேன் சார். ஸோ இதுக்கு உங்களோட நேரத்தை கொடுத்து உங்களோட அனுபவத்தை பகிர்ந்து ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான நபர்களுக்கு ஒரு விஷயத்தை கொடுத்தது கண்டிப்பாக ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம் சார். வள்ளலார் வேலைவாய்ப்பு சேவை இயக்கத்தின் சார்பாக நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம் சார். இந்த வாய்ப்பினை அளித்த வள்ளலார் வேலைவாய்ப்பு இயக்கத்திற்கு எனது நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன்.